ஏன்றி இது அடல் சொல்லி படம் தானே? ஆமாயா. போஸ்டர்ல போட்ட சீன்லாம் வரும்ல, ஏமாத்த மாட்டாங்களே? வரையா? இல்ல, போன வாரம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஒரு பொம்பளை குளிச்சு விட்டு நிர்வாணமா குளத்துல இருந்து எழுந்து வரான். கரெக்டா ஒரு ட்ரெயின் குறுக்க வந்து மறைச்சிருச்சு. அட அடுத்த ஷோவாவது அந்த ட்ரெயின் லேட்டா வராதான்னு 4 ஷோ பார்த்தேன். அந்த ஊர்ல ட்ரெயின் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டு வரையா? காலேஜ்ல இருந்து நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது கமலா. பொதி மாதிரி புஸ்தகத்தை எல்லாம் சுமந்துட்டு கூட குண்டா. நீங்க உள்ள போங்க செல்பான்சி, நான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். கமலா, ஜானா, படம் ஆரம்பிச்சாச்சு, வாங்க. இத வந்துட்டேன். என்னங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகுது. செக்ரட்டரி, நீங்க போங்க, என் கனவுக்கு அன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். இப்பதான் கிழவனுக்கு அடி வாங்கினானுங்க. இந்த பேட்டையில இவர்தான் பெரிய பிஸ்தா, அவர் மேல ஐஸ்கிரீம் போட்டியா? அதுதாங்க பிஸ்தா ஐஸ்கிரீமா போட்டிருக்கேன். அத்தனை உங்களுக்கு தான். ஐயோ பாவம், முகமெல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. இல்லைங்க, நான் தொடச்சிட்டே போறேங்க, ஒரு நிமிஷம். மன்னிக்கணுங்க பிஸ்தா. மேடம், உங்களை பார்க்கணும் தாங்க வந்தேன். ரோ மாதிரி வந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. மன்னிக்கணும்மா, இது என் கனவு கண்ணிக்கு நான் வாங்கின ஐஸ்கிரீம். என்ன மாதிரி தொப்பி போட்டிருக்கீங்களா நீங்க? மன்னிக்கணுங்க. ஐஸ்கிரீம் தலைவரும் தான் கம்பெனியில விட வழக்கத்துல இருக்கு. அதை விட்டுட்டு என்னங்க இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு? அவ்வளவு சுலுவா மாட்டிப்பான ஆனந்த் என் கனவு கண்ணியோட பேரு விலாசம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். காலேஜ் நோட் புக். பேர் என்ன? கருப்பையா?